பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே தமிழகத்தில் வந்து பல இடங்களில் சென்று முருகா என்று சொன்னார். சொன்னாலே அவன் ஞானி ஆவான். முருகா எனவோர் தரமோது அடியார் முடிமேல் இணைத்தார் அருளினார். ஒரு முறை முருகானா சொன்னால் போதும், அது அருள் சனியன் பிடித்துக்கும். அது தொடர்ந்து சொன்னால் என்னாகும்? சொல்ல விடாது, சொன்னால் தொடர்ந்து சொன்னால் முன் செய்த பாவங்கள் தீரும். பாவங்கள் தீர தீர பக்தி பெருகும். பக்தி பெருக பெருக உருக்கம் வரும். உருக்கம் ஏற்பட உடல் சுத்தியாகும். உடல் சுத்தியானால் இனி அந்த பிறவி இனிமேல் அவன் பிறக்க மாட்டான். அப்போ அவர் என்ன செய்தார்? தலைவன் பெருமையை பேசினார். அகத்தீசர் தலைவன் பெருமையை பேசினார். பேச 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 உள்ளொளி பெருக ஆரம்பிச்சிச்சு அகத்தீசனுக்கு. இனி பேசாதேனார். பேச பேச ஞானக்கணல் தோன்ற ஆரம்பிக்கும். இப்போ நான் பேசுகிறேன்னு சொன்னால் ஞானக்கணல் தோன்றும். இப்போ ஞானக்கணல் தோன்ற அவர் அனல் தாங்க முடியாமல் அப்புறம் நிறுத்தினார். நிறுத்தி ஒரு 5000 ஆண்டுகள் நாட்டு மக்களுக்கு சொன்னார். முருகான் சொன்னார். அப்போ சொன்ன வந்தவனால் இன்றைக்கி 9 கோடி மனித வர்க்கம் மனிதன் காமதேகம் உள்ளவனாக பிறந்த மனிதன் ஆசான் துணை கொண்டு ஞான தேகமாக்கி கொண்டான். ஞான தேகமாக்கி கொண்டதினால்தான் சாக மாட்டான். சாகாத கல்வியை தந்தவர் ஆசான் அகத்தீசர். அவர் பேரிலே சங்கம் வைப்பதற்கு எனக்கு தெரியாது, ஆனால் ஆசானை உணர்த்தினார். அப்போ அவர் என்ன செய்தார்? தலைவன் பெருமையை பேசி அவர் திருவடியை பூஜை செய்தார். அப்போ ஒரு முறை முருகா என்று சொன்னால் அவன் ஜென்மம் கடைத்தட்டப்படும். ஆசான் திருவடியை சிறைமீது வைப்பார். முருகா எனவோர் தரமோது அடியார். நீ கவனிக்கணும், அடியார். ஆசான் திருவடிக்கு பூஜை செய்தவர் அடியார். அவருடைய திருவடியை சுப்பிரமணிய திருவடியை சிறைமீது வைப்பார்.